பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். என்னாச்சு மாப்பிள்ள உங்களுக்கு? என்ன அங்கிள் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அஞ்சலி மேல உங்களுக்கு என்ன கோவம் மாப்பிள்ள? ஏன் எதுக்கு எடுத்தாலும் அஞ்சலியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அவ தப்பே பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனாலும் அவளை திட்டுறீங்களே மாப்பிள்ள. அதுதான் எனக்கு ஏன் புரியல. இத்தனை நாளா நீங்க தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க மாப்பிள்ள. வீட்டுல உள்ளவங்க யாராவது ஏதாவது அஞ்சலியை சொன்னா கூட நீங்க தான் அவளுக்கு பறிஞ்சு பேசுவீங்க. ஆனா இப்ப நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்களே மாப்பிள்ள, எதனால மாப்பிள்ள? காரணமே இல்லாம நீங்க அஞ்சலி திட்டத்தை பார்த்து சத்தியமா என்னால ஏத்துக்கவும் முடியல, ஜீர்ணிக்கவும் முடியல மாப்பிள்ள. பாவம் அஞ்சலி, அவளுக்குன்னு யாருமே இல்ல மாப்பிள்ள. நம்ம தான் அவளுக்கு சொந்தம், நம்ம தான் அவளுக்கு உறவுன்னு இங்க வந்து அடைக்கலமா இருக்கா. அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறது நியாயமா மாப்பிள்ள? அவ உங்க மேல எவ்வளவு மரியாதை மதிப்பு வச்சிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். நீங்க அவளை எடுத்தறிஞ்சு பேசி காயப்படுத்தினா அவளுக்கு எப்படி இருக்கும் மாப்பிள்ள? நீங்க அவகிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க மாப்பிள்ள, அவளை வேற எங்காச்சும் அனுப்பிச்சிடுற மாப்பிள்ள. இப்படி இங்க வச்சு அவளை சித்திரவதை பண்ண வேணாம் மாப்பிள்ள. சாரி அங்கிள், நான் பண்ணது தப்புதான். ஆனா நான் அப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. சத்தியமா நான் அவங்கள மனசார வெறுக்கவோ திட்டவோ இல்லை. அப்படி என்னால என்னைக்குமே அஞ்சலி கிட்ட நடந்துக்கவும் முடியாது. அஞ்சலி திட்டும் போதெல்லாம் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அஞ்சலி ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படியும் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள அஞ்சலியோட ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சிருவேன். அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா அஞ்சலி அவர் கூட அனுப்பி வச்சிருவோம். அங்க போய் அஞ்சலி அவங்க புருஷன் கிட்ட என்ன பத்தி பெருமையை பேசிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க புருஷனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம தேவையில்லாம அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அஞ்சலி என் மேல உண்மையிலேயே அளவுக்கு அதிகமா அன்பும் பாசமும் வச்சிருக்காங்க. அந்த பாசமே அவங்களுக்கு விரோதமாயிடக்கூடாதுல்ல. அதனாலதான் அவங்களுக்கு என் மேல கோபம் வரணும்னு, இனிமே அவங்க என்ன நினைச்சே பார்க்க கூடாதுன்னு தான் நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். ஆக்சுவலி அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கும் அவங்க நினைப்பு இருக்க கூடாதுன்னு தான் நானும் உங்களை திட்டி திட்டி பார்க்கிறேன். ஆனா என்னால அவங்கள திட்ட முடியல. அவங்கள திட்டிட்டு நான் ரூம்குள்ள படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அங்கிள், நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அவங்கள திட்டுறது அவங்க என்னோட நினைப்பு எதுவுமே இல்லாம புருஷன் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். சாரி மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருக்கு. அங்கிள், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நான் உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. நானும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தான் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் விக்கி, உங்க மனசுல இருந்து நீங்க என்ன திட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி திட்டுற ஆளு நீங்க இல்ல. தப்பு பண்ணாலே திட்டுறதுக்கு யோசிக்கிற ஆள் நீங்க.